படையப்பா படத்துல வந்த ஊஞ்சல் சீன்ல ஹாரிஸ் ஜெயராஜ் செஞ்ச தரமான சம்பவம் என்னன்னு தெரியுமா? நடிகர் ரஜினிகாந்த் நடிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கடைசியா கூலி படம் வெளியாச்சு. ஒட்டுமொத்த இந்திய உலகத்தையே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்ப இந்த படம் சம்பாதிச்சிருந்தது. ஆனா படம் மோசமான தோல்வியை தழுவுச்சு. அடுத்ததா நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல ஜெயிலர் படத்தோட 2வது பாகத்துல நடிச்சிட்டு வராரு ரஜினிகாந்த். இதுக்கிடையில படையப்பா படம் போன 12ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்திய திரையுலகத்தோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுறவரு ரஜினிகாந்த். அவருக்குன்னு மூத்த தலைமுறையில இருந்து இளைய தலைமுறை வரைக்கும் ரசிகர்கள் இருக்காங்க. 70 வயசுக்கு மேல ஆனாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் ரொம்பவே சுறுசுறுப்பாவும் பிஸியாவும் நடிச்சிட்டு வராரு ரஜினி. அவரோட சம்பளம் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் அப்படின்னு திரைத்துறையில பேச்சுக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அவரோட நடிப்புல கடைசியா கூலி படம் வெளியாச்சு. அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கி இருந்தாரு. அதுல ரஜினி கூட சத்யராஜ், நாகார்ஜுனா, சௌவின் சாஹிர், அமீர் கான், ஸ்ருதிஹாசன், ரச்சிதா ராம் அப்படின்னு பல பேர் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்ப இந்த படம் சம்பாதிச்சிருந்தது. கண்டிப்பா 1000 கோடி ரூபாய வசூலிச்சு 1000 கோடி கிளப்ல சேர்ந்த முதல் தமிழ் படம் அப்படிங்கிற பேரை பெறும் அப்படின்னு திரைத்துறையினரும் ரசிகர்களும் உச்சக்கட்ட நம்பிக்கையில காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா படமும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல. கடுமையான ட்ரோல்கள சந்திச்சு லோகேஷ் கனகராஜோட மார்க்கெட்டையே அசைச்சு பாத்துருச்சு. கூலி படத்துல புதுமையா எதுவுமே இல்ல. திரைக்கதையில சொதப்பல், ஏகப்பட்ட லாஜிக் ஓட்டைகள் அப்படின்னு படத்துல ரொம்ப பெரிய குறைகள் மட்டுமே இருந்ததா படம் பார்த்த ரசிகர்கள் சொன்னாங்க. விமர்சன ரீதியா தான் இப்படி அப்படின்னா வசூல் ரீதியாவும் எதிர்பார்த்த கலெக்ஷனை படம் கொடுக்கல அப்படிங்கிறது வருத்தத்திற்குரிய உண்மை. இப்போ அவரு நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல ஜெயிலர் படத்தோட 2வது பாகத்துல நடிச்சிட்டு வராரு. படத்தோட ஷூட்டிங் கோவை மாதிரியான பகுதிகளில் மும்முரமா நடந்துட்டு வருது. ரஜினிகாந்தும் ஆர்வத்தோட அதுல கலந்துகிட்டாரு. கூலியில விட்டத கண்டிப்பா இந்த படத்துல பிடிக்கணும் அப்படின்னு முழு உழைப்புல படக்குழு உழைச்சிட்டு வருது. அதை முடிச்சிட்டு கமலோட தயாரிப்புல ஒரு படத்துல நடிக்க போறாரு. இதுக்கிடையில அவரோட நடிப்புல 1999வது வருஷம் வெளியாகி மெகா பிளாக் பஸ்டர் ஆன படையப்பா படம் போன 12ஆம் தேதி ரஜினியோட பிறந்த நாளை முன்னிட்டு ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. முதல் முறையா ரிலீஸ் ஆனப்போ எப்படி பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சதோ அதை விட பெரிய அளவுல அதே மாதிரி ரிலீஸ்லயும் சக்கப்போடு போட்டுச்சு. இந்த நிலையில படையப்பா படம் பத்தி இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் பேசியிருக்கக்கூடிய விஷயம் ட்ரெண்ட் ஆயிருக்கு. படையப்பா படத்துல எல்லா சீன்களுக்கும் ரஹ்மான் மியூசிக் போட்டு முடிச்சாலும் அந்த ஊஞ்சல் சீனுக்கு மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட ஹாரிஸ் ஜெயராஜ் பணியாற்றிக்கிட்டு இருந்தாரு. ரஹ்மான் வெளியே போயிருந்தப்போ, என்ன ஜெயராஜ் நாம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். உடனே அவரும் ஓகே சொல்லி நானும் அவரும் உட்கார்ந்து ஓட்டி ஓட்டி பார்த்தோம். அதுக்கப்புறமா டைட்டிலுக்கு போட்ட மியூசிக் இதுல போட்டா என்ன அப்படிங்கிற ஐடியா எங்களுக்கு வர அப்படியே போட்டோம். ரஹ்மான் வந்ததும் காண்பிச்சோம். அவருக்கும் ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு.